உளறுகிறார் திருமாவளவன். அவர் உளறலுக்கு டெய்லி பதில் சொல்லியே நமக்கு இதாகி போச்சு. என்ன எங்கேருந்து படித்தார் இவர், என்ன என்ன தத்துவத்தை பேசுகிறாரு? இந்து மதம்னு ஒன்று இல்லையா? இந்து மதம் எப்போ வந்ததான்? வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தாங்களே நம்ம இதில், அதுக்கப்புறம் தான் இந்து மதம் வந்ததான். எல்லாம் தனித்தனியாக. அப்போ இந்து ரிலீஜன் ஒன்று கிடையாது. அந்த காலத்தில் பார்ப்பனர்களுக்கு இருந்த மதம் தான் வேதிக் ரிலீஜன், வைதிக மதம். அவங்களது இந்து கிடையாது. சைவ மதம்ங்கிறது இந்து மதம் கிடையாது. வைணவ மதங்கிறது இந்து மதம் கிடையாது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு 1800களின் தொடக்கத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தான். இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏற்பட்ட மாற்றம் தான் ஹிந்து ரிலீஜன் என்கிற ஒரு மதம் தோன்றவே இல்லை. அதாவது 1600 வெள்ளைக்காரர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தது, அதுக்கப்புறம் தான் இந்து மதம் வந்ததான். கதை விடுறாரு. இருக்கிறவெல்லாம் இடிச்சவாயினா நம்ம படிக்கலை உங்கள மாதிரியா? நாங்கள்லாம் வேதங்களை படிச்சிருக்கோம். இந்து மதம் இப்போ வந்ததான். ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி பிசி, பிஃபோர் கிறிஸ்து பெர்த்து, 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, பிஃபோர் கிறிஸ்ட் பெர்த் இந்து மதம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் நிறையா ஆராய்ச்சியிலேயே கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா மகாபாரத ராமாயணம் 8 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதை இல்லை, உண்மையான நிகழ்வு. 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணத்திலேயே ராமரை விஷ்ணுவின் அவதாரம்னு தானே சொல்கிறாங்க. விஷ்ணுங்கிறது யார், எந்த கடவுள்? அப்போ ராமாயணத்துக்கு முன்பே இருந்தது தான் இந்து மதம். 5000 வருடத்துக்கு முன்பாக இருந்தது தானே மகாபாரதம். அந்த 5000 வருடத்துக்கு முன்பு இருந்த மகாபாரதத்தில் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்க. மகாபாரதத்தில் பகவத்கீதையின் அடிப்படையில் தானே கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அந்த இந்துத்துவாங்கிறது, இந்து தர்மங்கிறது மகாபாரதம் நடக்கும் முன்னாடியே இருக்குல்ல. அது இல்லாமல் ஒரு இதை பேசுவாங்களா? ஆக இந்து மதம் உருவானது இவர்கள் சொல்லும் இதுபடி பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ஆண்டுகள் ராமாயணம் நடந்தது, அப்போவே இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்து கடவுளான விஷ்ணுவின் அவதாரம் என்று ராமர் சித்தரிக்கப்பட்டார். அதுக்கடுத்தது இந்து மதத்தில் சகோதரத்துவத்தை சொல்லவில்லைங்கிறார். யார்? திருமாவளவன். எங்கே படித்தாருன்னு தெரியல, எந்த லைப்ரரியில் போய் புத்தகத்தை படித்தாருன்னு தெரியல. இந்து மதத்தில் வாசு தெய்வ குடும்பகம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவம் சொல்கிறதே யூனிவர்சல் பிரதர்ஹுட். உலகத்தில் வந்து எல்லோரும் சகோதரத்துவத்தை வந்து உலகத்தில் இருக்கும் அனைவரும் சகோதரர்களாக கருத வேண்டும்ங்கிறது தான் அந்த ஒரு தத்துவம். அந்த தத்துவம் இவருக்கு எங்கே தெரியப்போகுது? இவர் என்ன இந்த கருணாநிதி எழுதின குரலை உயர்த்தி இதையும் பிடிச்சா புத்தி இப்படி தான் போகும். அதனால் சகோதரத்துவத்தை வந்து அதை சொல்லக்கூடிய தத்துவ இதை வந்து இந்து மதத்தில் அப்போவே இருந்தது. சகோதரத்துவத்தை போதிக்காதது வந்து இந்து மதம்னு சொன்னீங்கன்னா, ராமாயணத்தில் என்னாச்சு? அண்ணன் வனவாசம் போகும்போது அண்ணனுக்காக வனவாசம் சென்ற ஒரு சகோதரத்துவத்தை, லட்சுமணனுடைய பெருமையை அன்றே உணர்த்தினது 8 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே. சகோதரத்துவம் இந்து இல்லைன்னா இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அண்ணனுடைய செருப்பை வச்சு இதில் வந்து அரியணையில் வச்சு ஆட்சி செய்த பரதன் சகோதரத்துவத்துக்கு இதை விட உதாரணம் வேணுமா? மகாபாரதத்தில் இருக்கிற 5 சகோதரர்கள் பாண்டவர்கள் சகோதரத்துவத்துக்கு எந்த அளவுக்கு உதாரணமாக இருந்தாங்க? அப்போ இந்து மதம் சகோதரத்துவத்தை போற்றவில்லைன்னு சொன்னீங்கன்னா எங்கே போய் படிச்சுட்டு வந்தீங்க திருமாவளவன்? நாட்டை போய் குட்டிச்சோறாக்கிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் சகோதரத்துவத்தை பேசலாமா? இன்னொரு ஜாதி பொண்ணை தூக்கு, இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிட்டு வான்னு சொல்லி ஆணவ கொலைகள் அந்தது பண்ணதுக்கு காரணமே நீங்கள் தானே. இது இந்தியாவில் இதில் வந்துக்கிட்டு இந்தியாவில் அவர் சொல்கிறாரு, அணுகுண்ட கூட எதிர்கொள்ளலாமா, ஜாதி வரியை எதிர்கொள்ள முடியாதா? ஜாதி வரியை உருவாக்கியது யார் தமிழ்நாட்டில்? ஜாதிக்காக கட்சியை ஆரம்பித்தது யார்? நீங்கள் தானே விதை போட்டீங்க. ஜாதியை பற்றியும் மதத்தை பற்றியும் பேசுவதற்கு அடிப்படை தகுதி இருக்கா? இந்து மதம் மோசமான மதம்ங்கிறீங்கள, விலகிட்டு போங்களேன். அப்படியே சிதம்பரம் கோயிலில் போயிட்டு மாலை போட்டுட்டு கும்பிட்டுட்டு வர்றீங்க. அப்படியே திருப்பரங்குன்றத்தில் போய் மாலை போட்டு கும்பிட்டுட்டு விபூதி அடிக்கிறீங்க. இந்துத்துவத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கா? மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு மத வேற்றுமையை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கணும். தயவுசெய்து ஒன்றும் புரியாமல் ஒழுங்காக படிக்காமல் முட்டாள்தனமாக இந்த மாதிரி பேச்சை பேசாதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்து மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு
ஏன் கூட ஒரு மணி நேரம் வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களா? எங்கள் சேனல்லே பேசுவோம் நம்ம 2 பேர். இந்து மதத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? இதை பேசுகிறதுனால கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமியத்தையும் குறை சொல்லலை. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. எந்த மதத்தையும் குறை சொல்லி அரசியல்வாதிகள் பிரிவினையை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். கடுமையான கண்டனத்தை, மத ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய விஷ விதைகளை திருமாவளவன் தூவ வேண்டாம் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு எச்சரிக்கையாக விட விரும்புகிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் கேட்டிருக்காரு. இந்த ஈவர புத்தி, சாமியை கிண்டல் பண்ணுறது, கருணாநிதி புத்தி, கருணாநிதி கட்சியோட கூட்டணி சேர்ந்த அந்த புத்தி வரும்ல. என்ன சொல்கிறாருன்னா, முருகன் தமிழ் கடவுள் என்றால் அப்போ பிள்ளையாரும் தமிழ் கடவுள் தானே, அப்புறம் ஈசனும் சக்தியும் தமிழ் கடவுள் தானே, முருகர் மட்டும் தமிழ் கடவுள், அவங்கெல்லாம் தமிழ் கடவுள் இல்லையா அப்படின்னு ரொம்ப விவரமாக கேட்குற மாதிரி இந்த ஈவேரா கேட்பார். அது மாதிரி கேட்குறேன். படிக்காதவர். முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா சிவனும் தமிழ் கடவுளாக தான் இருக்க முடியும். முருகன் தமிழ் கடவுள்னா சிவன் தமிழனா இருந்தா பார்வதி தமிழச்சியாக தான் இருக்க முடியும். சில பேர் படித்தும் விவரம் தெரியாதவங்களா இருக்கீங்க. உங்களை மாதிரி முருகர் தமிழ் கடவுள்னு நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முருகர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் உள்ள கடவுள் தான். அவர் யாரும் ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டுக்கோ சொந்தம் இல்லை இறைவன்கிறவங்க. அது புரியலையா? ஏன் முருகரை தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் முருகனுக்கு கோயில்கள் அதிகம், அதனால் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க. உண்மையிலே முருகர் உலகம் முழுவதும் இன்றைக்கி மலேசியாவில் போய் பாருங்கள் முருகர் கோயில் இருக்குது, USA அமெரிக்காவில் போய் பாருங்கள் முருகர் கோயில் இருக்குது. அது மாதிரி இங்கே அதிக முருகர் கோயில்கள் இருந்ததுனால முருகரை தமிழ் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, முருகராக விநாயகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பூரா விநாயகர் சதுர்த்தி மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும். ஏன் இந்த முருகரையே கும்பிடக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க மற்ற மாநிலங்களில். திருச்செந்தூர் கோயிலுக்கு கேரளாவிலேருந்து தான் பக்தர்கள் மிக அதிகமாக வருகிறார்கள். முருகர் தமிழ் கடவுள்னா கேரளாவில் இருக்கிறவங்க எப்படி வராங்க? அதனால் திருச்செந்தூர் போய் பாருங்கள், பழனி போய் பாருங்கள். பழனிக்கு எத்தனை கேரளாவிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள், ஆந்திராவிலேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள். அதனால் கடவுளுக்கு நீங்கள் மதத்தை பிரிக்காதீங்க, கடவுள் மாநிலத்தையும் பிரிக்காதீங்க. அவர்களெல்லாம் உலகம் முழுவதும் வணங்கக்கூடிய இந்து மக்களால் வணங்கக்கூடிய கடவுள்கள் அவங்க. இன்றைக்கி இப்போ இது ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் வராங்க. அதனால் கடவுள் என்பவர் பொதுவானவர், எல்லோருக்கும் சொந்தமானவர். இந்த பிரிவினைவாதிகள் மாதிரி பேசி நாட்டை பிரிவுபடுத்துறது மாதிரி மதங்களை பிரிவுபடுத்தாதீர்கள். உங்கள் சிறுபிள்ளைத்தனமான பேச்சை இத்துடன் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத திருமாவளவன் சொல்லணும். அப்படி தைரியம் இருந்தால் என் கூட வாங்க, இந்து மதத்தை பற்றி பேசும். இந்து மதம் இல்லை, எந்த அரசியல் டாபிக் எது வேணாலும் தைரியம் இருந்தால் பேசுங்க, இல்லாவிட்டால் வாயை மூடும்.